மூலக்காரங்க தனுசு ராசி. மூளையை பயன்படுத்தினா இவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். என்ன காரணம்? ஒரே விஷயம்தான். சுக்கிரன் ஆட்சி பலம். வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைச்சிச்சா இப்ப கிடைக்க போகுதா? நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள உங்க ஜாதகத்தை படுத்து பாருங்க. சுக்கிர பகவான் முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் போவார். எப்படி? கார்த்திகை, அது சூரிய நட்சத்திரம். உங்க சூரியன் எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல அப்பா உச்சமா இருக்காரு. அவர் எங்கே? 9ஆம் வீட்டு அதிபதி. அப்பாவோட சொத்துக்கு அதிபதி அவர் தான். அவர் பாருங்க 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குறப்ப ஒரு வழக்குல பெருகொண்ட ஒரு கேஸ்ல ஜெயிச்சு ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. அடுத்து படிப்புகளில டாப்பா வருவீங்க. நிறைய பேர் அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க. ரிசல்ட் மட்டும் பாருங்க. ஏன்னா இப்ப நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யுது. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போகுது. குரு வக்ர நிவர்த்தியாயும் உங்க ராசியை பாக்குறாரு. 1 வருமானஸ்தான அதிபதி யாரு? சனி பகவான். அவர் யாரோட இருக்காரு? 5ஆம் பஞ்சமாதிபதியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு 4ஆம் இடத்துல. அர்த்தாஷ்டம சனி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப சனி பவன் செவ்வாய் பவன் யாருக்கு நல்லா இருக்கோ எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது நடக்கும் இப்ப கண்டிப்பா. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிரபகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிரபகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிரபகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிரபகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா, ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிரபகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிரபகவான் ஆட்சி பலமாக. அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரியவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 9வது ராசி. பயங்கரமான ஒரு கடமையான குணம். எப்படி? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒரு அடாவடி இருக்காது, அடிதடி இருக்காது, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும். அவ்வளவுதான் இந்த ராசியில பிறந்துட்டா. மூலக்காரங்க தனுசு ராசி. மூளையை பயன்படுத்தினா இவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. ஏன் இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தான அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. கெட்டதும் கொடுக்குறவர் தான், நல்லதும் கொடுக்குறவர் தான். அது நல்லதா கெட்டதா ஜாதக ரீதியில நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேர தேதியில என்ன லக்னம்னு பார்த்தா கரெக்டா சொல்லிடலாம். நல்லது கெட்டது கரெக்டா சொல்லலாம், அக்யூரேட்டா சொல்லலாம். ஏன்னா இப்ப நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யுது. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போகுது. தனுசை பொறுத்தவரை. ஏன்னா வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருந்தாங்க. வேலை போயிருச்சு. எடுத்தோன்னு நான் சொல்றேன், வேலை போயிருச்சு. வேலை பார்க்கறதுல ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் கண்டிப்பா வந்திருக்கும். நான் சொல்றது 1 மாசத்துக்குள்ள நான் எழுதியே வச்சுக்கேன். 1 மாசத்துக்குள்ள கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, வேலை ஒத்துத தடங்களா நீங்க சந்திச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அப்பா சொத்து, அம்மா சொத்துல ஒரு வில்லங்கம், ஒரு கேஸ் பிரச்சனை, ஒரு வழக்கு உங்க மேல போட்டிருக்கணும். வழக்கு நடந்திருக்கும். தாய்மா உறவு, மனைவி கிட்ட, குடும்பத்துல நிறைய ஒரு தடங்கள், தொழில ஒரு தடங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல பிரச்சனை, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், பொதுமக்களை ஒரு கெட்ட பேர் வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழக்கு என் மேல இருக்குங்கிற வார்த்தை மட்டும் தான் நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க தவிர மாற்று சொல்ல மாட்டீங்க. யார் ஜாதக தசாபதி சரியில்லை, நான் சொன்னதை கேட்டு பாருங்க. இதுல மாற்று கருத்தே இருக்காது. ஏன்னா எனக்கு நான் அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? தனுசு ராசிக்காராக தான் அதிக ஜாதகம் கொடுத்தவங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். என்ன காரணம்? ஒரே விஷயம்தான். சுக்கிரன் ஆட்சி பலம். வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைச்சிச்சா இப்ப கிடைக்க போகுதா? நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள உங்க ஜாதகத்தை படுத்து பாருங்க. வேலை கிடைக்காததுக்கான பரிகாரத்தை பண்ணி வேலையை எடுத்துருங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கு.
கடன் இருக்காது, பகை இருக்காது, வருமானம் எப்படியும் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். இல்லைங்க, ரொம்ப தலைக்கு மேல கடன் இருக்குங்க, பகை இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, நான் பேஸ் பண்ணிடுவேனா? இப்ப பேஸ் பண்ணலாம். குரு வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பாக்குறாரு. 1 வருமானஸ்தான அதிபதி யாரு? சனி பகவான். அவர் யாரோட இருக்காரு? 5ஆம் வீடு பஞ்சமாதிபதியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு 4ஆம் இடத்துல. அர்த்தாஷ்டம சனி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப சனி பவன் செவ்வாய் பவன் யாருக்கு நல்லா இருக்கோ எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது நடக்கும் இப்ப கண்டிப்பா. ரொம்ப தலைக்கு மேல கடன் இருக்குங்க. இந்த மாசம் நான் டீவு கட்டிடுவேனா, இந்த மாசம் வண்டி ஒரு வாகனத்துல ஒரு வாங்கிடுவேனா, ஒரு இடம் வாங்கிடுவேனா, ஒரு இடத்த வித்து நான் காசு ஆக்கிடுவேனா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்களே, அவங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா வேலை செய்யும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்து மூலமாக ஒரு நல்ல ஒரு பலன் இருக்குது. இதுதான் முதல் பலனே. அது இல்லாமங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி, குழந்தை பாக்கியும் சரி, திருமணத்துல உள்ள தடையும் சரி நிறைய பேருக்கு நீங்கும். மே மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் கெட்டி மேலம் மாடிக்க ஒரே ராசி தனுசு ராசி. உங்களுக்கு பெண்ணாலையும் ஆணாலையும் நிறைய ஒரு குழப்பங்கள், தடுமாற்றம், நண்பர்கள், கூட்டாளி நிறைய தடங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா இப்ப சந்திக்க மாட்டீங்க. நல்ல டைம் வேலை செய்யும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஒரு சொத்து இடம் பூமி வாங்கணும், இல்ல அது வில்லங்கம் சரியாகணும். இப்ப ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும். இதுக்கான நேரம். ஏன் அதுல காரணம் சொல்லிடுறேன். எப்படி நீங்க சொல்லுவீங்க கேஸால ஜெயிப்பீங்கன்னு? நல்லா பாருங்க. சுக்கிர பகவானுடைய முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் போவார். எப்படி? கார்த்திகை, அது சூரிய நட்சத்திரம். உங்க சூரியன் எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல அப்பா உச்சமா இருக்காரு. அவர் எங்கே? 9ஆம் வீட்டு அதிபதி. அப்பாவோட சொத்துக்கு அதிபதி அவர் தான். அவர் பாருங்க 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குறப்ப ஒரு வழக்குல பெருகொண்ட ஒரு கேஸ்ல ஜெயிச்சு ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. அடுத்து படிப்புகளில டாப்பா வருவீங்க. நிறைய பேர் அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க. ரிசல்ட் மட்டும் பாருங்க. தனுசு ராசி நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க பாருங்க. படிப்பு கல்வியில எக்ஸாம் எழுதிருக்காங்களா? கண்டிப்பா பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். ஆசைப்பட்ட விஷயம், கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க நல்லா பாருங்க. நகை கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, அதிக பேர் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வெல்டிங், அடுத்து இரும்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெடிமேட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், பெரிய கிஃப்ட் சம்பந்தப்பட்டது அழகான பொருட்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகமான நேரமாக இந்த சுக்கிர பேச்சு சூப்பரா இருக்கு. நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன் இது நல்லா இருக்குன்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பலம். நல்லா பாருங்க, அழகான பொருட்கள் நல்ல ஒரு ஆட்சி பலத்துல இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதுவும் பஞ்சமாதிபதி சாரத்துல சூரிய நட்சத்திரத்துல போறதுனால நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதனால நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இல்லைன்னா காரணம் இல்லாம நான் சொல்லவே மாட்டேன். அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கா? மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி அடிக்கலாம். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு குறையும். நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் சாங்ஷன் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா கேட்டு பாருங்க, உடனே கிடைக்கும். இதுல எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், சாங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு உண்டு உண்டு. லைஃப் சூப்பரா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. யாருக்கு? இந்த தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன், லாட்ரி யோகம் இருக்குது. வெளிநாட்டை வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் கிடைக்க போது. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இப்ப சரியாகும். இந்த சுக்கிர பேச்சுல சொல்றேன். ஏன்னா இது நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. ஏன்னா குருவும் பாக்குறாருங்க. சுக்கிர பகவானுடைய பார்வை. அடுத்து குரு வந்து 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு 2. அடுத்து சனி பகவான் நீங்க 3ஆம் பார்வை சுக்கிர பகவானை பாக்குறாரு. அப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம். சனி பகவான் குரு பகவான் நல்லா இருந்தா சூப்பர் அமைப்பு இருக்கு. பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்த நல்லா சாதகமா இருக்கு. இப்ப நட்சத்திரம்ல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூலத்துல பிறந்தவங்க பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட ஞானம் இருக்குங்கிறாங்க. அதிகமா ஞானம் வேலை, அதாவது ஒரு வேலையை பார்த்தவனா செய்யக்கூடிய ஞானமான ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அப்படியே சைலண்டா இருப்பாங்க. சைலண்டா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான குணம் ஒரே நட்சத்திரம்னா மூலம்தான். இந்த நட்சத்திரம் தைரியம், தன்னம்பிக்கையான நட்சத்திரம். எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க வேணாம். ஆஞ்சநேயர் பாகனுடைய நட்சத்திரம். அதனால சொல்றேன், ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். பயப்படவே மாட்டாங்க. நீங்க பயந்தது சரித்திரமே கிடையாது. இப்ப எல்லாமே நல்லதா நடக்கும் பாருங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை நிறைய தடங்கள் சரியாக கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார்.
நீ எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான நேரமாக இந்த 3 நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தைரியமே இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து பூராட நட்சத்திரம். பயங்கரமான கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், எல்லா கலையுமே டக்குன்னு கத்துக்கக்கூடிய நபர்கள், வேலை, தொழில், லாபம், வருமானம், பொருளாதாரம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், நிறைய ஒரு அன்பு பாசம் அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சரி உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம், வேலை போச்சு, வேலை இல்லை, வேலை தடுமாற்றம், பொருளாதாரம், காசு பணம் ரொம்ப டைட்டா இருக்குன்னா இப்ப இருக்காது ராஜா. நல்ல சூப்பரான அமைப்பு. இப்ப கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், லாபம் வரும், பொருளாதாரம் வரும், இன்கம் வரும். எந்த காரியத்தான் இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நான் சொல்றது இந்த நட்சத்திரத்துல குறிப்பிட்ட, அதாவது இந்த புறா நட்சத்திரத்துக்கு எல்லாமே வெற்றியா வரும். உங்களுக்கு தோல்விக்கான நேரம் கிடையாது, பாத்துக்குங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, செம்மையா இருக்கும் யோகம். பார்த்து பெண்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியை கொடுப்பார். அடுத்து உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். நீங்க செஞ்ச தர்மம் இருக்கு பாத்தீங்களா, இங்க உத்திராடத்துல பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச தர்மம், உங்க அப்பா செஞ்சது, உங்க தாத்தா செஞ்ச தர்மம் இப்போ உங்களை காப்பாற்றும். குலதெய்வ அருளும், ஆழ்மன எண்ணங்கள், ஆசை நிறைய மனசுக்குள்ள ஓடும். இதை செய்யலாமா செய்யக்கூடாது, கண்டிப்பா நம்பி இறங்க. எல்லா விஷயத்திலையும் சொல்றேன். உத்திராடத்தை பிறந்தவங்க நம்பி இறங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, அடுத்து சொத்து, பூமி, ஒரு சுப செலவு, சுபகாரியம், நல்ல காரியம் வீட்டுல பண்றது, வேலை, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, IAS, IPS படிக்கக்கூடிய நபர்கள், இந்த துறையில பயன்படுத்த, அரசாங்க துறையில பயன்படுத்திய நபர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். நிறைய வெற்றிகள் இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடியவங்க நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. நிறைய ஒரு அனுகூலம். இப்ப நல்ல ஒரு வெற்றி அமையக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதும் அற்புதமான ஒரு கிரக பயிற்சியாகவே அமைகிறது.